அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, பூமிக்கு பாரமாக என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். பொதுவாக எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவனால் இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் குடும்பத்தினருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் சுற்றுபவர்களை பார்த்து சொல்லப்படக்கூடிய ஒரு கடுமையான சொல்தான், ஏன்பா நீலாம் பூமிக்கு பாரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அநியாயம் செய்பவர்கள், எளிய மக்களை ஏமாற்றுபவர்கள், பாவம் செய்பவர்கள், மற்றவர்களை துன்புறுத்துபவர்களை பார்த்தும் இப்படி சொல்லுவோம். ஆனால் இவைகளை கடந்து ஒரு கவலையான, அதே நேரத்தில் வெட்கத்தோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பெற்றோர்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், வசதியானவர்களாக, ஏழையாக, அல்லது தொழில் முனைவோராக, அல்லது சாதாரண சம்பளத்தை வாங்கி தங்கள் வாழ்க்கையையும் குழந்தைகளையும் வளர்த்த பெற்றோர்கள், எந்த நிலைமையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே பிள்ளைகள் அவர்களை பாரமாக நினைத்து விடுகிறார்கள். பூமிக்கு பாரமாக இருப்பது வேறு, தங்களுக்கு ஒரு சுமையாக அவர்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்பு உறவுகளே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களை கண் இமை போல பார்த்து கொள்ளுங்கள், கவனித்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனினுடைய உத்தரவு. அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று கூறிய அதே கட்டளை தான் உடன் இணைத்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்னதான் நீங்கள் தொழுதாலும், என்னதான் நீங்கள் கொடைவள்ளலாக, என்னதான் நீங்கள் ஆன்மீகவாதியாக உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் குவித்தாலும், பெற்றோர்கள் உங்களோடு இருக்கின்ற அந்த நிலையை நீங்கள் பாரமாக நினைத்தால், அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால், கண்டிப்பாக கொஞ்சம் வசதி குறைவாக இருப்பவர்கள், தங்களுடைய குடும்பத்தையே நடத்துவதற்கு சிரமமாக இருப்பவர்களுக்கு பெற்றோர்களை கவனிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்துதான் நீங்கள் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் பூமிக்கும் பாரமல்ல, நமக்கும் பாரமல்ல, நம் சுவனத்தினுடைய கதவுகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.